Hello guys, welcome back to our channel. Last video நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஜாவால பிரிண்ட் பண்றது, அதாவது system.out.println ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த system.out.print அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் சொன்னேன்ல, அது வந்து 3 டைப்ஸா, அதாவது நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம டைப் பண்றது போகணும்னா நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன மெத்தட் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதே ஜாவா ப்ரோக்ராமிங்ன்ற ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. ஸோ என்னென்ன நான் இங்கே இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ். ஸோ இந்த லைன் கூட தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நான் பேக்கேஜ் பற்றி சொல்லும் போது உங்களுக்கு சொல்றேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் ஜாவா பேசிக்ஸ், நம்ம ஜாவா பேசிக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்ற ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா SOUT அப்படின்றத டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா system.out.println அப்படின்னு வந்துடும். ஸோ இங்க println அப்படின்னா பிரிண்ட் பண்ணும் ஸ்டேட்மெண்ட்டா, ஆனால் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணும். எல்என்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்றது மீனிங். ஸோ நான் இதுக்குள்ள என்ன கொடுத்தாலும் இப்போ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அதுல ஒன்றும் டிஃபரன்ஸ் பெருசா தெரியாது. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நம்ம கோட்ல எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்றது அப்படியே வந்துருச்சு. இப்போ இந்த எல்என் யூஸ் பண்ணாம நான் வந்து இன்னொரு லைன் வந்து எழுதுறேன். ஸோ அதுலயும் நான் வந்து எல்என் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்றத டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பாருங்க, இந்த டைமும் எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன் பாருங்க. ஹலோ வேர்ல்டுன்ற ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது அப்படியே டைப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து அதே லைன்ல வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த எலன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எலன் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன் பாருங்க. கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்றேன் பாருங்க. ஹலோ வேர்ல்டு தனியா ஒரு லைன்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்ன்றது தனித்தனி லைன்ல வந்திருக்கு. ஸோ இதான் வந்து எலன் வந்து ஆட் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். நீங்க சேம் லைன்ல பிரிண்ட் பண்ணணும்னா எலன் வந்து யூஸ் பண்ணாமே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 டைப். தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் எலன் யூஸ் பண்ணாம எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட்னே இருக்கலாம், ஆனா லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்லாஷ் என் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் வந்து உங்க கீபோர்ட்ல வந்து என்ட்ருக்கு மேல வந்து ஒரு ஸ்லாஷ் இருக்கும். ஸோ ரைட் சைட் ஆஃப் யோர் கீபோர்ட் இருக்கும். ஸோ ஸ்லாஷ் என் அதை மட்டும் கொடுத்த உடனே அது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல தெரியுது பாருங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு தெரியும், விசிபிள் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ சேவ் பண்ணிட்டு ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்பைல் பண்ணிடலாம். எந்த ஒரு எரருமே இல்லை. இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணலாம் பாருங்க. இது மாதிரி நம்ம, அதாவது ஸ்லாஷ் என்ன நியூ லைன், அதாவது அந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் லைன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த கண்டென்ட் அப்படின்னு சொல்றதுக்காக நியூ லைன் நம்ம சொல்றோம். ஸோ இதான் வந்துட்டு இதோடைய 3 வே ஆஃப் டிஃபைனிங் ஜாவா அவுட்புட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலயே ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்க, இது மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஸ்டார், இது வந்து ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. செகண்ட் லைன்ல வந்து 2 ஸ்டார்ஸ், தேர்ட் லைன்ல 3, ஃபோர்த் லைன்ல வந்து 4 ஸ்டார்ஸ் அண்ட் ஃபிஃப்த் லைன்ல வந்து 5 ஸ்டார்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம கம்பைலர் நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிக்கலாம். SOUT அப்படின்றத டைப் பண்ணி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 5 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன், ஏன்னா 5 லைன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபார் லூப்ல வந்து இந்த 5 லைன் கோட் எழுதணும்னு தேவையில்லை. ஸோ நீங்க ஜஸ்ட் சிங்கிள் லைன் ஆஃப் கோட்லயே நீங்க எழுதி முடிச்சிடலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் அப்கமிங் டேஸ்ல வந்து சொல்றேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் system.out.printlnல வந்து ஒரு ஸ்டார் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து 3 ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் system.out.printlnல நம்ம 4 ஸ்டார், ஃபைனலா இருக்கிறதுல 5 ஸ்டார் ஆட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் சேவ் பண்ண உடனே கம்பைல் பண்ணிக்கலாம். ஏதாவது எரர் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய கான்செப்டை டீடைல்டா வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.
ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதத்துலையும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.